Hey hello guys, welcome to Gokul number 1 channel. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி மைக் பிடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னடா விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நியர்லி ஒரு 3 months சரியாகவே வீடியோஸ் போடல. போட்டால் எப்போனா ஒரு நாள், இப்போ கூட நான் 15 days ஆச்சு வீடியோஸ் போட்டு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதுக்கு முன்னாடி அப்படியே போடவே இல்லை. நிறைய ஃபிசிக்கலாகவுமே மென்டலாகவுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். சொல்ல சிரிப்பாக வருதுடா. நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடாங்கிட்டு வந்துருச்சு. ஏன்டா அப்படி ஆனன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பர்சனல் ப்ராப்ளம். ஸோ அந்த டைம்லலாம் லைக் நான் அதுலேருந்து இதுவாகிறதுக்கே அதுக்குள்ளே இதுவாகிடுச்சு. இப்பயுமே என்னை நான் ஹைட் என்னான்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயத்தில் ஃபீல் ஆகிட்டியா அப்படின்லாம் கேட்டேன்னா தெரில. பட் ஆனால் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். லைக் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத டைமில் நான் இவங்களாம் என் கூட இருப்பாங்களான்னு நினச்சவங்க, இவங்களாம் என் கூட இருப்பாங்கன்னு நான் நினச்சவங்களாம் இல்லை இந்த டைமில். பட் ஃபார் எவர் நினச்சவங்களாம். பட் ஆனால் நான் லைக் நான் ஃப்ரெண்ட்ஸு வந்து நான் மேக்ஸிமம் ஓப்பனாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை மொத்தமே ஹீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. இல்லை சரி, எதுக்குடா அப்போ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், ரெகுலராக வீடியோஸ் போடணும். அதுவும் ஷார்ட்ஸாக மட்டும் இல்லாமல் நான் லாங் வீடியோஸும் போடணும். அதுக்கு நான் இந்த மாதிரி வீடியோவாக போட்டு சொன்னேன்னா நான் போடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னிலேருந்தே இந்த வீடியோ என்னைக்கு போஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு மறுநாள்லேருந்தே நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவேன்ட்டு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை வச்சு நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ரோ பண்ணணுன்னு ஒரு லைக் கெரியர் வைஸாகவுமே ஆசைப்படுறேன். யூடியூப். ஸோ ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வீடியோஸ் போடுறது இல்லை. என்னை சுற்றி இருக்கவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய டெக்ஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு, ஏன் வீடியோஸ் போடலன்னு. என்னன்னாலும் சரி, உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு நம்ம கையை இறுக்கமா பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா மனசளவில் ஒரு தைரியம் வராது. மெயின் விஷயம், இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதுக்கப்புறம் யாரும் அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் லைக் கமெண்ட்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என் யூடியூப் கமெண்ட்ஸில் நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்பேன். ஏன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் பண்ணணுன்னு மட்டும் இப்போ என் மைண்டில் இருக்குது. வேறு எதுவுமே என் மைண்டில் தெரில, எனக்கு வேறு எதுவுமே ஏறல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யூடியூப், வேறு என்ன விஷயம் கெரியர் வைஸாக எதை டெவலப் பண்ண முடியுமோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ. ஸோ அவ்வளோதான். மற்றபடி அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி நான் சத்தியமாக இல்லை. இது ஒரு மெயினான விஷயம் நான் கற்றுக்கிட்டது. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத டைமில், அதுவும் நான் நினச்சி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட திடீர்னு ஒரு அட்டாச்மெண்ட். நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். நாங்கள் அச்சிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதுவாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னவொடனே எனக்காக நின்னவங்கள நான் இது பண்ணோம். ஏன்னா அவங்களாம் எல்லாருமே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வீடியோஸ் போடலட்டு. ஸோ இனிமேட் நான் வீடியோ போடுறேன். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே. ஏன்னா சப்ஸ்கிரைப் அப்படியே கம்மியாயினே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆனாலுமே வந்து நான் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். இதை நான் ரிமெம்பர் பண்ணிட்டேன்னா நான் கரெக்டாக இருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க.